குருவோட வீடு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குருவோட வீட்டில் 12வது வீட்டில் சனி. இந்த சனியினுடைய நிகழ்வே அரசியல் மாற்றத்தையும் அரசியலுடைய சூழ்நிலையையும் தீர்மானிப்பது சனி. சனிதான் மக்கள். அரசியல் தலைவர் இருக்கக்கூடிய மேடை பாருங்க, பளிச்சுன்னு வெளிச்சமாக இருக்கும். மக்கள் கீழே உட்காந்துருக்க மேடை எப்படி இருக்கும்? இருட்டாக இருக்கும். அந்த தேர்தல் தேதி அன்று எந்த கிரகம் வலிமையாக இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய பெயர் கொண்ட நபர்கள் வெற்றி அடைவார்கள். இந்த சனியினுடைய நகர்வு ஒரு தரமற்ற அரசியலை நோக்கி மக்களுக்குள் ஒரு தரமற்ற விதையையும் விதைத்து கொண்டிருக்கிறது. விருச்சிகம் எண்ணெய் வள நாடு. இந்த நாடுகள் தீப்பற்றி கொண்டு எரிந்து கொண்டிருக்கிறது. இப்போ செவ்வாய் கும்பத்தில் இருக்கு. கும்ப செவ்வாய் கொடூர செவ்வாய். ஒரு நிலநடுக்கமாக இருக்கலாம், உணவு தட்டுப்பாடு வரலாம், அல்லது இப்போ வந்துருச்சு கேஸ் சிலிண்டர் பிரச்சனை வரலாம், எண்ணெய் கிடைக்காம போகலாம். சாத்தூர் சட்டமன்ற தொகுதின்னு இருக்கு. சாத்தூருக்கான கிரகம்னு ஒன்று இருக்கு. அந்த கிரகம் அவங்க ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றுவார்கள். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பண்டிட் விஜய் சார் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அன்பர்களே, டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சேனல்லிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம். வித்தியாசமான பரிகார முறையில் சொல்லிட்டு வரோம். நிறைய அன்பர்கள் என்னை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று என் முன்னாடியே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. உங்களை கான்டாக்ட் பண்ண முடியல, உங்கள் நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அது ஒரு தவறான, முற்றிலும் தவறான தகவல். எல்லா சேனல்லையும் கீழே ஸ்க்ரோலிங்கில் எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் காலை 10 மணிலேருந்து 1 மணி வரைன்னு கீழே லெட்டர் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை யாரும் கவனிக்க தவறிட்டீங்க. அதனால் நேரடியாக வீடியோவாகவே சொல்லிடலான்னு, எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரை மட்டுமே. மற்ற நேரங்களில் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருக்கும். எங்களுடைய அலுவலகத்தை தொடர்பு கொண்ட பிறகு அவங்க ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் எனி டைம் நீங்கள் மெசேஜ் போட்டுக்கலாம், கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கலாம். சரியா? ஞாயிறு அன்று எங்களுக்கு விடுமுறை. எனக்கு அலுவலகம் இல்லை. இன்னொன்று, நேரடியாக பார்க்கும் சூழ்நிலையிலும் நானும் இல்லை. கடந்த 4 வருடமாக ஆன்லைனில் தான் நான் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஆன்லைனில் தான் பார்க்க முடியும். என்னை நேரில் சந்திப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு. என்னை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம், திரும்பவும் சொல்கிறேன், எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரை. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு அடியனின் அன்பான வணக்கம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். சார், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அரசியல் பேசப்படுது. அரசியலில் ஜோதிடம் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அந்த ஒரு ஆஸ்ட்ராலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் எங்களுக்கு இந்த இந்த கிரகத்துக்கு இப்படி ஒர்க் ஆகும் அப்படின்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன சார் நடக்கிறீங்கன்னு இப்போ நம்மளோட ஜோதிடமும் அரசியலும் ரெண்டும் இணைஞ்சு எப்படி அது வேலை பார்க்குது? இப்போ இருக்கிற கரண்ட்டில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த ஜோதிடத்தில் இதை சொல்லியிருக்காங்க, நாங்கள் அதன் பிரகாரம் நாங்கள் வழிபடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது பிரகாரம் போகிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு இப்போ ரியாலிட்டியில் இருக்குது சார்? அதை பற்றி சொல்லுங்கள். பொதுவாக அரசியல் அப்படிங்கிறதுக்கு சூரியன், செவ்வாய், குரு தான். இதுதான் ராஜ கிரகங்கள்னு பேர். சுக்கிரன்லாம் 2வது பட்சம்தான். சுக்கிரன் சுகபோகி. சில பேர் சுக்கிரன் தான் பயன்படுத்துகிறாங்க. அதெல்லாம் இல்லை. சுக்கிரன் சுகபோகி. ஃபஸ்ட்டு செவ்வாய், 2வது செவ்வாய் வீட்டில் உச்சமாகக்கூடிய சூரியன். ஃபஸ்ட்டு சூரியன், 2வது செவ்வாய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் சூரியனை மத்திய அரசுன்னுவாங்க. நான் செவ்வாயை மாநில அரசு, செவ்வாயை தான் மத்திய அரசுன்னு, சூரியனை மாநில அரசுன்னு சொல்லுவேன். மற்றவங்க மாற்றி சொல்லுவாங்க. குரு, இந்த 3மே ஒன்றுக்கு ஒன்று திரிகோண அதிபதிகள். மேஷத்துக்கு ட்ரையாங்கிள்னு சொல்லக்கூடியது சிம்மம். சிம்மத்துக்கு ட்ரையாங்கிள்னு சொல்லக்கூடியது யாருன்னு கேட்டிங்கன்னா குரு. இப்போ செவ்வாய் வீட்டுக்கு 12ஆம் இடத்தில் சனி. காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் மேஷத்திற்கு 12ஆம் இடத்தில் சனி. சூரியன் வீட்டுக்கு 8ஆம் இடத்தில் சனி. குருவோட வீடு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குருவோட வீட்டில் 12வது வீட்டில் சனி. இந்த சனியினுடைய நிகழ்வே அரசியல் மாற்றத்தையும் அரசியலுடைய சூழ்நிலையையும் தீர்மானிப்பது சனி. சனிதான் மக்கள். சனிதான் மக்கள். சூரியன் அரசியல்வாதி. சந்திரனையும் மக்களுக்கு பயன்படுத்தலாம், சந்திரனையும் கூட்டத்துக்கு பயன்படுத்தலாம். சந்திரனை கூட்டத்துக்கு பயன்படுத்தணும். சனிதான் மக்கள். சூரியன் அரசியல். சூரியன் தான் அரசியல் தலைவர்கள். அரசியல் தலைவர் இருக்கக்கூடிய மேடை பாருங்கள், பளிச்சுன்னு வெளிச்சமாக இருக்கும்.
மக்கள் கீழே உட்காந்துருக்க மேலே எப்படி இருக்கும், இருட்டாக இருக்கும். அவங்க மேலே இருப்பாங்க, இவங்க கீழே இருப்பாங்க. சூரியன் தான் ராஜா. ஸோ இந்த குரு சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் ஒரு ஜாதகத்தில் வலுத்தால் மட்டுமே அரசியல் ஞானிகளாகவும் அரசியல் முதுபெரும் தலைவர்களாக இருப்பார்கள். நீண்டகால அரசியலுக்கு இவர்களே காரணம். தமிழ்நாட்டில் தலைப்புச் செய்தியாக இருந்தவர் டாக்டர் கலைஞர் ஐயா. எத்தனை ஆண்டு காலம், 13 வருடம் அவர் ஆட்சியிலே இல்லை. ஆனால் போராட்டம், ஒவ்வொரு போராட்டங்களையும் அவர் மக்களுக்காக சட்ட எரிப்பு போராட்டம்லாம் நடத்தியிருக்காங்க. ஆமாம். சட்ட நகல்களை எரித்து போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பெரிய போராட்டங்களை செஞ்சுருக்காங்க. பொதுவாக தமிழக மக்கள், நம்ம தமிழ்நாட்டுடைய அரசியல் இப்போ ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இந்த கிரகங்கள் போய் கொண்டு இருக்கிறது. அந்த தேர்தல் தேதி அன்று எந்த கிரகம் வலிமையாக இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய பெயர் கொண்ட நபர்கள் வெற்றி அடைவார்கள். பொதுவாக அரசியலுக்கு இந்த 3 கிரகம் தான் காரணம். இந்திய அரசியலை பொறுத்தவரை இந்த மண்ணை மக்களை நேசித்த தலைவர்கள் எல்லாருமே, என்னை பொறுத்தவரை எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி அப்படிலாம் இல்லை, எல்லாரும் அவங்கவுங்க கடமைகளை செஞ்சுருக்கிறாங்க. உதாரணமாக முதுபெரும் தலைவர் மூதறிஞர் ராஜாஜி ஐயா சாயந்தரம் அலுவலக நேரம் முடிஞ்சு அலுவலக வேலை தான் செய்வாராம். ஆனால் மின்வொலியை அணைச்சிட்டு விளக்கு ஒளியில் எழுதுவாராம். கவர்மெண்ட் டைம் முடிஞ்சு போச்சுன்னு மின் விளக்கெல்லாம் அணைச்சிட்டு அகல் விளக்கோ அல்லது மண்ணெண்ணெய் விளக்கோ ஏற்றி அதில் உட்காந்து எழுதிட்டு இருப்பாராம். ஏன்னா மின்சார தேவை கூடாதுன்னு சொல்லி மூதறிஞர் ராஜாஜி ஐயா. அதே போல் அண்ணாதுரை ஐயா, அவங்கெல்லாம் பாருங்கள், அவர் பேஷண்ட்டு, அந்த நிலைமையிலையும் இந்த மக்களுக்காக போராட்டத்தை நிறைய நடத்தி, தந்தை பெரியார், இவங்கெல்லாம் பேரறிஞர் அண்ணா, இந்த மாதிரி தலைவர்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய தலைவர்களையும் பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம ஐயா தமிழக முதலமைச்சர் ஐயா உயர்திரு ஸ்டாலின் ஐயா, அவர் வயசு என்ன? காலையில் ஒரு மீட்டிங்கில் சந்திக்கிறாரு, சாயந்தரம் ஒரு மீட்டிங்கில் இருக்காரு, 10 மணி ஆனால் பேட்டி கொடுக்குறாரு. அவங்க ஐயாவுடைய அந்த டிஎன்ஏங்கிறது ஒரு நாளைக்கு எத்தனை வருங்க. காலையில் திருச்சியில் இருக்கார், காலையில் சென்னையில் இருக்கார், இங்கே நைட்டில் கூட்டணி முடிவு பண்ணிவிட்டு அடுத்த ஊர்களுக்கு பிரயாணம் செய்கிறாரு, பார்த்தா திடீர்னு கோயம்புத்தூரில் இருக்கார். இந்த வயசில் இவ்வளோ தூரம் ஒரு ஆக்டிவாக செயல்படுறாரா இல்லையா? ஆக்டிவ் தலைவர்களையும் பார்த்துருப்பீங்க, ஆக்டிவ் இல்லாத தலைவர்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் சனியினுடைய நகர்வு தான். இந்த சனியினுடைய நகர்வு ஒரு தரமற்ற அரசியலை நோக்கி மக்களுக்குள் ஒரு தரமற்ற ஒரு விஷ விதையையும் விதைத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி மீனத்தை கடந்து மேசத்தை கடந்து ரிஷபத்துக்கு போகும் பொழுது மட்டும்தான் உலகத்துக்கே சுபிச்சம். இந்த சனி இருக்கக்கூடிய இடம் சரியில்லாத ஒரு இடம். கடல் வீட்டில் இருப்பதால் இன்னொரு நீர் வீடு என்று சொல்லக்கூடிய கடகத்தையும் இன்னொரு நீர் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்தையும், அந்த விருச்சிகம் காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாக இருப்பதால் விருச்சிகம் எண்ணெய் வள நாடு. இந்த நாடுகள் தீப்பற்றி கொண்டு எரிந்து கொண்டிருக்கிறது. இப்போ செவ்வாய் கும்பத்தில் இருக்குது. கும்ப செவ்வாய் கொடூர செவ்வாய், பாதகாதிபதி வீட்டின் நிலகாரகன். இந்த செவ்வாய் மீனத்துக்குள் போகும் பொழுது இன்னும் கொடூரமாக இருக்கும். மக்களுக்கு ரொம்ப கடுமையான ஒரு பாதிப்புகளை தரும். ஒரு நிலநடுக்கமாக இருக்கலாம், உணவு தட்டுப்பாடு வரலாம், அல்லது இப்போ வந்துருச்சு கேஸ், இன்னைக்கு தான் வந்திருக்கு, கேஸ் சிலிண்டர் பிரச்சனை வரலாம், எண்ணெய் கிடைக்காம போகலாம். இந்த மாதிரியான ஒரு சூழல். இதை அரசியல் தலைவர்களுடைய ஜாதகம் சரி செய்யுமா சரி செய்யாதாங்கிறது அவங்களுடைய பர்சனல் ஜாதகம் பார்த்தா பார்க்கணும். இருந்தாலும் நம்ம இந்திய அரசாங்கம் இதை மேக்சிமம் எப்படி கையாளணுமோ அப்படி கையாளுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த அரசியல் அமைப்புகளுக்கெல்லாம் காரணம் இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். கும்பத்தில் ராகு, கும்பத்தில் செவ்வாய், கும்பத்தில் சூரியன், மீனத்தில் சனி. இன்னைக்கு நிகழ்காலத்தில் மக்களுடைய மென்டாலிட்டியவே மாற்றிருச்சு. கலாச்சாரத்தை மாற்றுவதும் சனிதான், காலத்தை மாற்றுவதும் சனிதான். சரியா? ஒரு காலத்தில் பெரியவங்களை பார்த்தா வணக்கம் சொல்லுவாங்க, மரியாதையை பேசுவாங்க. இப்போ எல்லாம் வாடா போடாங்கிறான். கமெண்ட்டில் ஒரு சாமி படத்தை போட்டால் கூட கீழே சாமியை கூட கமெண்ட்டில் திட்டுறான். ஒரு குழந்தை படத்தை ஃபேஸ்புக்கில் போட்டாலும் குழந்தைய திட்டுறான். அப்போ இந்த கொரோனா காலத்துலேருந்து வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு மரம் கலந்துருச்சு. புரியுதா இல்லையா? இந்த செல்ஃபோனை பார்த்து கமெண்ட், யாரை வந்தாலும் கமெண்ட் பண்ணுறான், யாரோ பேசுகிறான். அதை பற்றி நம்ம கவலைப்படுறதே இல்லை. இந்த கலாச்சாரத்தை அதாவது ரொம்ப ஒரு மோசமான ஒரு கலாச்சாரத்துக்கு கொண்டு போயிட்டுருக்கு. மோசமான கலாச்சாரத்தை, உறவுகளை வெறுத்து தனிப்பட்ட ஒரு நபருக்காக நெகட்டிவாக பேசுகிறதுக்கான ஒரு அரசியல் தலைவருக்காகவோ இல்லை ஒரு நடிகருக்காகவோ, தனிப்பட்ட ஒரு நடிகருக்காகவோ ஒரு அரசியலுக்காகவோ அரசியல் தலைவருக்காகவோ தன்னுடைய உறவுகளையே அவதூறாக பேசக்கூடிய காலமாகி போச்சு. தன்னுடைய நிலைமையே
மரபையும் மீறி பெண்களை பேட்டி கொடுக்குறாங்களா இல்லையா ஒரு அரசியல் கட்சிகளில்? அதெல்லாம் வந்து எவ்வளோ கலாச்சார சீரழிவு. இது 4 பேர் பார்ப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியணும்ல, 4 பேர் அவங்க பார்ப்பாங்கன்னு தெரியணும்ல. இது நம்ம உறவுகள் பார்ப்பாங்க, நம்ம அண்ணன் தம்பியை பார்ப்பாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க, சொந்த பந்தம் பார்ப்பாங்க. இது ஏன் இப்படி பேட்டி கொடுக்கணும்? அப்போ தலைவரும் சரியாக இருக்கணும், மக்களும் சரியாக இருக்கணும். அதுக்கான கால சூழ்நிலை சரியில்லாத சூழ்நிலை இப்போ போயிட்டு இருக்கு. அரசியல் குழப்பமான சூழ்நிலை. வேட்பாளர்கள் பேர் வேணும், தொகுதியினுடைய பேர் வேணும். பேர் இருந்தா நீங்க இப்போ ஒரு கரெக்டா சிவகங்கை தொகுதி அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, அவங்க ஜாதகத்துல சூரியன் சந்திரன் பலமாக இருந்தால் சிவகங்கை தொகுதியை அவரே கைப்பற்றுவார். சூரியன் சந்திரன் பலவீனமாக இருந்தால் சிவகங்கை தொகுதியை கைப்பற்ற முடியாது. புரிஞ்சு போச்சா அஸ்ட்ராலஜி? இப்போ பரமக்குடின்னு ஒரு ஊர் இருக்கு, பரமக்குடி தொகுதின்னு ஒன்று இருக்கு. இந்த பரமக்குடியில் அந்த தொகுதியில் 2 வேட்பாளர் போட்டிடுறாங்கன்னா, பரமக்குடின்னு சொல்லக்கூடிய அந்த பேருக்கான கிரகம் அவர்கள் ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் பரமக்குடி தொகுதியை அவர் கைப்பற்றுவார். அது திராவிட முன்னேற்ற கழகமா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அந்த பேருக்கான கிரகம் அவங்க ஜாதகத்தில் நல்லா இருக்கா இருந்தால் அதை கைப்பற்றுவார்கள். உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், சாத்தூர் சட்டமன்ற தொகுதின்னு இருக்குது. சாத்தூருக்கான கிரகம்னு ஒன்று இருக்குது. அந்த கிரகம் அவங்க ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றுவார்கள். யார் எங்கே நிற்கணும், யார் எங்கே நிற்கக்கூடாதுன்னு ஒரு லாஜிக் இருக்குது. புரியுதா? இதை அந்த கிரகமே தீர்மானிக்கிறது. புரியுதா இல்லையா? இப்போ ஒருத்தருக்கு ஊட்டி பிடிக்கும், சும்மா இருங்க, ஒருத்தர் எனக்கு கொடைக்கானல் தான் பிடிக்கும்வாரு, கொடைக்கானல் தான் பிடிக்கும்னாரு. இன்றைக்கி காலையில் நக்கீரனின் ஓம் சரவணபவ சேனலில் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்பொழுது அங்கே ஒரு தொழில்நுட்ப கலைஞர், வயசு குறைந்தவர், ஐயா எனக்கு ஜாதகமே இல்லை, டேட்டா பத்து டயம் இருக்குது, என் ராசி கட்டத்தை பார்த்துக்க முடியுமா, நான் இல்லை பார்த்துக்க முடியுமான்னு கேள்வி கேட்குறாரு. தம்பி நீங்கள் தென் மாவட்டமான்னு கேட்குறேன். ஆமாம் சார் தென் மாவட்டம் எந்த ஊர் அப்படின்னு. ஏதாவது மலையடி வாரம் வருதா அப்படின்னு. சார் கொடைக்கானல் சார், இன்னைக்கு காலையில் நடந்த சம்பவம். கொடைக்கானல் சார். சரி, கொடைக்கானல்னா மூஞ்சிக்கல்லில் இருக்கீங்களா? ஏன்னா அவர் எனக்கு எதிர்த்தாப்புல நின்று கேள்வி கேட்குறாரு. அவர் கேள்வி எனக்கு எதிர்த்தாப்புல நின்று கேட்குறாரு. புரிஞ்சுக்கிறோன்னா அவர் எனக்கு எதிர்த்தாப்புல நின்று கேள்வி கேட்குறாரு. எனக்கு லக்கணத்தில் சனி செவ்வாய், சரியா? 2ஆம் இடம் முகம். லக்கணத்துலேயே லக்கணங்கிறது தலையிலான முகம் வருது. அப்போ எனக்கு ஆப்போசிட்லன்னு கேட்குறாரு. இந்த சனியும் செவ்வாயும் 7ஆம் இடத்தை பார்க்குது என் ஜாதகத்தில். அப்போ 7ஆம் இடத்துல அவர் நிற்கிறாரு. அதில் உட்காந்த செவ்வாய் 4ஆம் பருவியாக சிம்மத்தை பார்க்கும். சிம்மம் தான் கொடைக்கானல், திண்டுக்கல் மாவட்டம், சரியா? அப்போ லக்கணத்தில் சனி, லக்கணம் முகம், லக்கணம் தலை, லக்கணம் மூஞ்சி, சனி கல். புரியுதா? கொடைக்கானலில் மூஞ்சி கல் இருக்கியான்னு கேட்குறேன். ஐயோ அப்படிங்கிறாரு. குறைந்த பையன், வயசு கம்மியான கொடைக்கானல் மூஞ்சி கல் இருக்கியான்னு. அப்போ யார் எங்கெங்கே இருக்கணும், யார் எங்கே போகணும், எங்கே தங்கணும்னு கிரகம் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு. அதன் பிறகே நடக்கும். அதே போல் ஒருத்தர் கோவில்பட்டி தொகுதியில் நின்று ஒருத்தர் ஜெயிக்கணும், அல்லது சங்கரன் கோவில் நின்று ஜெயிக்கணும் அப்படின்னா அவர் ஜாதகத்தில் இந்த மாதிரியான அந்த சங்கரனுக்கான கிரகம் அவர் ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் சங்கரன் கோவில் தொகுதியை கைப்பற்றுவார். புரியுதா? திருநெல்வேலி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குல்ல. திரு அப்படின்னா சூரியன், சந்திரன் தான் நெல், கேது தான் வேலி. அப்போ சூரியன் சந்திரன் கேது அவர் ஜாதகத்தில் பலமான இடங்களில் இருக்க திருநெல்வேலி தொகுதியை கைப்பற்றுவார்கள். யாருக்கு பலகீனமாக இருக்கோ அவர்கள் தோல்வியை தழுவார்கள். அதனால எந்த தொகுதியில் யார் ஜெயிப்பா யார் தோப்பா அடி பின் அடிச்சு போயிட்டே இருக்கலாம். அந்த கோச்சாரத்தில் அந்த கிரகங்கள் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். இப்படிதான் ஜோதிடம், நம்ம ஜோதிடம், சரியா? இப்படி சொல்லலாம். இப்போ நம்ம சில கிரகங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கிரகங்கள் இந்த இடத்துல நல்லா இருக்கு, அவங்க நீண்ட காலம் நம்மளோட ஆட்சி தொடரும் அப்படின்ற மாதிரி சில கிரகங்கள் நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ இப்போ ஒரு அப்ராக்சிமேட்லி நீங்க சொல்லலாம் இல்லை, இந்த கிரகத்துல இருக்கிறவங்க ஆட்சி நீண்ட காலம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா சார்? அதான் அவங்களுடைய ஜாதகம் இந்த ஜாதகத்துல இந்த கட்டம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? தசாபுக்தி, அவங்களுக்கு நடக்கூடிய தசாபுக்திக்கு பாவிகள் மறையணும். பாவ கிரகம் எது? செவ்வாய், சனி, கேது. திசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு இந்த பாவிகள் மறையணும். பாவிகள் மறைஞ்சா நீண்ட காலத்துக்கு உட்காந்துக்குவாங்க, நீண்ட காலம் ஆட்சி தொடரும். அதே மாதிரி ஜாதகங்களாவே வரும். 800 ஆண்டு முகல் பேரரசு இந்தியாவில் இருக்கு, குறைஞ்சது 800 வருஷம் தோராயமா சொன்னா. அப்போ அந்த ஜென்ரேஷனில் அந்த மாதிரி ஜாதகங்களாக வந்திருக்கும். இப்போ இறைவன் ஃபிக்ஸ் பண்ணுறான், இந்த ஆட்சி இந்த இடத்துல இருக்கணும், இந்த இது எல்லாமே பிளானட் ஃபிக்ஸ் பண்ணுது.
இப்போ எனக்கு தெரிஞ்சு ஆப் கன்னுன்னு பேர், நாட்டோட பேர் என்ன முடியுது, கன்னுன்னு முடியுதா இல்லையா? இன்னும் சொல்லிட்டு தானே இருக்கான். பிரச்சனை தீருதா இல்லையா? அந்த புவியியல் சார்ந்த அந்த கிரகங்களுடைய செயல்பாடு மாறுபடுகிறது. இதுதான் முண்டேன் அஸ்ட்ராலஜி, பிரபஞ்ச ஜோதிடம்னு அதுக்கு பேர். இப்போ கல்ஃபில் பிரச்சனைனா காரணம் என்ன? செவ்வாயோட நகரவும் சனியோட நகரவும் சரியில்லை. ராகு கேது மிட் பாயிண்ட்ல விருச்சிகம் சிக்கி இருக்கு. சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு. இப்படி ரிவர்ஸில் வாங்க. சிம்மம் 1, கன்னி 2, துலா 3, விருச்சிகனாலா சரி. கும்பத்துலேருந்து வருவோம். கும்பம் 1, ரிவர்ஸில் மகரம் 2, சரியா? தனுசு 3, விருச்சிகம் 4. ஸோ ராகேது மிட் பாயிண்டில் விருச்சிகம் சிக்கியிருக்கு. விருச்சிகம் தான் கல்ஃப் கண்ட்ரி. பத்திக்கிட்டு எரியுதா இல்லையா? இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேது ராகேது நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கேது இருக்கிற நெருப்பு ராசி, ராகு இருக்கிறது காத்த ராசி, சரியா? அப்போ இந்த ராகேது மிட் பாயிண்டில் விருச்சிகம்னு சொல்லக்கூடிய கல்ஃப் கண்ட்ரி சிக்கி இருக்கு இன்னைக்கு, சரியா? ராகு கேது அச்சிலேயே, இது மாசி மாதம், ராகேது அச்சிலேயே சூரியன் செவ்வாயும் சேர்ந்து கிடக்காங்க. கூடயே புதன் வக்கரம், குரு மிதனத்துலேருந்து வக்கரமாகி அதை பார்வை செய்யுது, இது கும்பத்தை பார்வை செய்யுது. ஒரு வக்கரம் பெற்ற கிரகம் ஒரு விஷயத்தை பின்னப்படுத்தாமல் போகாது, டேமேஜ் பண்ணாமல் போகாது. ஸோ குரு வக்கர நிவர்த்தி ஆகணும், இந்த புதனும் வக்கர நிவர்த்தி ஆகணும். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா கேது சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு. இதுலேருந்து ரிவர்ஸில் இப்போ சிம்மத்துலேருந்து வருவோம். சிம்மத்துலேருந்து சிம்மம் 1 ரிவர்ஸில் வரணும் கேதுக்கு. சிம்மத்துலேருந்து ரிவர்ஸில் வந்தீங்கன்னா சிம்மம் 1, கன்னி 2, துலா 3, விருச்சிகம் 4, சரியா? கும்பத்துலேருந்து ரிவர்ஸில் வருவோம். கும்பம் 1, மகரம் 2, தனுசு 3, விருச்சிகம் 4, சரியா? அப்போ அந்த ராகுகேது மிட் பாயிண்டில் விருச்சிகம் சிக்கி கிடக்கு. விருச்சிகத்துக்கு அதிபதியான செவ்வாய் ராகுகேது அச்சிலேயே உட்காந்துருச்சு காத்த ராசியில், சரியா? விருச்சிகம் எண்ணெய் வள நாடு, கும்பம் காத்த ராசி. இன்னொன்று ராகுகேதுடைய மிட் பாயிண்ட் இன்னொரு வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே நேர ரிஷபம். இது இங்கிட்ட இருந்து அப்படியே கும்பத்துலேருந்து கும்பம் 1, மீன 2, மேஷம் 3, ரிஷபம் 4. சிம்மத்துலேருந்து சிம்மம் 1, கடகம் 2, மிதுனம் 3, ரிஷபம் 4. ஸோ நிலராசி, காத்து ராசி, நீர் ராசி, நெருப்பு ராசி, இந்த 4 ராசிகளையும் இயக்கி கொண்டு இருக்கிறது. நிற்கிறது சனியோட வீடு, அடிச்சு தூக்குறது எங்க? கல்ஃப் கண்ட்ரியில் குண்டு மலை. அதனால தான் இப்போ நம்ம வர்ற எண்ணெய் நிற்க போகுது. கேஸ் ஆல்ரெடி இன்னைக்கு தான் பிரச்சனை ஆகிட்டு இருக்கு, சரியா? பெங்களூர்லாம் ஹோட்டல் கடை மூட போகிறாங்க. அப்போ சூரியனுடைய நகர்வு சனியை கடந்து அது மேசத்துக்கு போகணும். செவ்வாயோட நகர்வு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போய் மேசத்துக்கு வரணும். அப்போ குறைஞ்சது இது இவ்வளவு காலங்களுக்கு அது பிரச்சனை வரும். ஆனால் அந்தந்த புவியியல் சார்ந்து அந்தந்த நாட்டினுடைய தலைவர்கள் ஜாதகம் வலிமையாக இருந்தால் ஈஸியாக கண்டிப்பாக பண்ணலாம். அவ்வளோதான் மேட்ரு.